ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கதை போமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா ரொம்பவே ஷார்ட்டானது, ஒரு ஒன் ஷார்ட் கைண்ட் ஆஃப் ட்ராமா. ஸோ ஸ்டார்டிங்லேயே ஹீரோவோட வாய்ஸ் ஓவரில் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ வந்து அவங்க அம்மா கூட மட்டும் தான் வாழ்ந்துட்டுருக்கான். ஸோ அப்பா இல்லை. ஸ்கூல் படிக்கிற ஹீரோ வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா இதுதான் அவனோட ஸ்டெப் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை காட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து ரீமேரிட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த ஃபாதருக்கு வந்து ஒரு பொண்ணு இருப்பாள். ஸோ அவள் வந்து நம்ம ஹீரோவோட ஒரு சின்ன பொண்ணு தான். ஸோ இது உன்னோட ஸ்டெப் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஷாக்கு மேலே ஷாக்காக கொடுக்குறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முழிப்பான். பார்த்தா அந்த பொண்ணு ரொம்பவே அழகாக இருப்பாள். அவங்க அம்மா அப்போவே ஒரு வார்னிங் கொடுப்பாங்க, பொண்ணு அழகாக இருக்கான்னு சொல்லி லவ் எல்லாம் பண்ணிடக்கூடாது, அவள் அவனோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு எதுவுமே பேச மாட்டா. அப்போ தான் அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க, அந்த பொண்ணால் வந்து பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே ஃபேமிலியாக வாழ ஆரம்பிப்பாங்க. ஹீரோவும் எவ்வளவோ ட்ரை பண்ணுவான், சரி நம்ம தங்கச்சிக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த பொண்ணு மதிக்கவே மதிக்காது, பேசவும் பேசாது. அந்த பொண்ணு தான் பேச முடியாதுல்ல, சரி எப்படி பேசும், இருந்தாலும் எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணாது. இப்படியே ஒரு வருஷம் போயிடும். ஸோ அவங்க அம்மா அப்பா மேரேஜ் வந்து எப்படியா இருக்கும் அப்படின்னா, ஸோ அவங்க மேரேஜ் மணியை வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருப்பாங்க. ஸோ ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஸோ ரியல் எஸ்டேட் வந்து இப்போ ரொம்பவே ஃபாலோ ஆகிட்டு இருக்கனால பயங்கரமாக லாஸ் ஆகிட்டு இருக்கும். அதனால் அவங்க வீட்டில் எப்போவுமே பிரச்சனை போய்கிட்டே இருக்கா அவங்களுக்குள்ள. இங்கே இப்படியே வந்து ஒரு வருஷம் ஆயிடும். ஸோ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா, ஒன் டைம் அந்த பொண்ணு ரொம்பவே அழகாக இருப்பாள். ஸ்கூல்லேயும் வந்து அவள் ரொம்ப ப்ரெட்டியஸ்ட் கேர்ள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே இருக்க பசங்கள்லாம் வந்து அந்த பொண்ணு வந்து புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ நான் காப்பாற்றுறேன் என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு, யாரா நீங்களாம் அப்படின்னு சண்டைக்கு போவான். நம்மளும் பயங்கரமாக ஒரு ஆக்ஷன் சீன் இருக்கும்னு நினச்சி பார்த்தா நம்ம ஹீரோ தான் மூஞ்சி வீங்கிட்டு வந்து உட்காந்துருப்பான். ஸோ அந்த பொண்ணு தான் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கெஞ்சி வந்து அண்ணனை வந்து காப்பாற்றிடுவா. ஸோ அந்த டைமில் இருந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு வந்து ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிடும். ரெண்டு பேருமே பயங்கரமாக க்ளோஸாக இருப்பாங்க. இப்படியே ஒரு வருஷம் போகும். ரியல் எஸ்டேட் வந்து டவுன்ஃபால் ஆகுது இல்லையா, ஸோ அதனால் லாஸஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறமா அவங்க அப்பா அம்மா என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்னா, டிவோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு காலேஜும் ஜாயின் பண்ணியிருப்பான். சரி, நாங்கள் டிவோர்ஸ்க்கு அப்புறமா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு நான் வந்து யூஎஸ் போகிறேன் அவளோட ட்ரீட்மெண்ட்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லிவிட்டு டிவோர்ஸும் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா கிளம்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து நம்ம ஹீரோ பார்த்துருக்கவே மாட்டான். அப்படியே வந்து ஒரு 3 வருஷம் முடிஞ்சிடும். நம்ம ஹீரோவும் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா மிலிட்ரியில் போயிட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு காலேஜும் ஜாயின் பண்ணியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோக்கு கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்போவுமே வந்து கலாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஹீரோவை. என்னடா காலேஜ் படிக்கிற, ஒரு ஆள் கூட இல்லை உனக்கு, நீ எல்லாம் என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாமல் என்ஜாய் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிக்கிட்டே வருவாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு டாக் வருது. என்னென்னா, எப்போவுமே வந்து பசங்கள்லாம் பேசுவாங்க இல்லையா, அந்த இயர் வந்து நம்ம காலேஜுக்கு வந்து புதுசாக பொண்ணு வந்திருக்காங்கடா, செம்மலாக இருப்பாளாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வருது. பேர் என்னமோ சாய்ஜி அப்படின்னு சொன்னாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டாக் பேச, சாய்ஜியா, இது வந்து நம்ம சிஸ்டரோட பேர் மாதிரி இருக்குல்ல, சரி அவள் தான் யோசிச்சு போயிட்டாலே, இங்கே என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் விட்டுருவான். பார்த்தா அந்த பொண்ணு அங்கே வரும். பார்த்தா வந்து அது அவனோட சிஸ்டர் தான். அவளும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு டேரெக்டாக வந்து ஹக் பண்ணிவிட்டு, நீ எப்படி இருக்க, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், உனக்கு எதுவும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுவா. இவள் ப்ரப்போஸ் பண்ணவே நம்ம ஹீரோ வந்து கத்திட்டு எழுந்திருப்பான். பார்த்தா இது வந்து ஒரு கனவு. கூட இருக்கவன், என்னடா உன்னோட சிஸ்டரை பார்த்தியா, வந்து ப்ரப்போஸ் பண்ணாளா, சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அது எப்படிடா உனக்கு தெரியும், தினமும் இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்க, ரொம்ப காமனான ஸ்டோரி, கடுப்பே தாத. நம்ம காலேஜுக்கு இந்த வருஷம் 2 புது பொண்ணுங்க வந்திருக்காங்க, 2 பொண்ணுங்களும் செம்மையாக இருப்பாங்க நான் கேள்விப்பட்டேன், அதில் ஒரு பொண்ணு பேர் கூட சாய்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நம்ம ஹீரோவும் என்னடா கனவுல வந்தது நிஜத்தில் நடக்குது அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு அங்கே கிராஸ் ஆகும். அந்த பொண்ணை பார்த்த உடனே இவன் என்ன இங்கே பண்ணுறா அப்படின்னு நம்ம ஹீரோ மைண்ட் வாய்ஸோட அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஓடி வந்து கட்டிப்பிடிச்சிட்டு, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் ஓப்பா அப்படின்னு சொல்லுவோம். நீ வந்து இந்த காலேஜ்லேயே படிக்கிற அப்படின்னு கேட்பான். இதை பார்க்குற பக்கத்தில் இருக்க 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே அவ்வளோதான் ஷாக் ஆயிரும். யாரா இது அப்படின்னு கேட்க, இது வந்து அவளோட தங்கச்சி கிடையாது, ஆனால் தங்கச்சியோட ஃப்ரெண்டு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, கதையை சொல்லிட்டு அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே என்னென்னா பாப்கார்ன் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருவாங்க. ஸோ ஸ்டோரி அப்படியே 3 வருஷத்துக்கு முன்னாடி போகும். இந்த பொண்ணு வந்து நம்ம
சிஸ்டரோட தங்கச்சி இல்லையா? அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவ மீட் பண்ண வந்திருப்பா. அந்த பொண்ணு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து சிஸ்டரோட வந்து ஃப்ரெண்ட் ஆயிருப்பா. 3 வருஷம் ட்ரை பண்ணியிருப்பா பேசுறதுக்கு. அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்க. இவ அப்படி 1 வருஷத்துலயே வந்து அவ கூட நல்லா மிங்கிள் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக தான் வந்திருப்பா. பயங்கர ரூடா, எனர்ஜெட்டிக்கா தான் பேசுவா. அ அந்த மாதிரி தான் இவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகியிருப்பாங்க. ஸோ ஒன் டைம் இப்படி ஸ்கூல் முடிஞ்சு வரப்ப இந்த பொண்ணு லென்ஸை கீழே போட்டுட்டு தொலைச்சிட்டு தேடிட்டு இருப்பா. சரி இவனும் ஹெல்ப் பண்ணிவிட்டு லென்ஸ் வந்து ரொம்பவே அழுக்காயிரும். ஸோ அதை யூஸ் பண்ண வேணாம், நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். அப்படியே கொண்டு வீட்டில் போய் ட்ராப் பண்ணிடுவான். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பொண்ணுக்கும் வந்து நம்ம ஹீரோவை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். நான் இப்போவே வந்து டிஸ்க்ளைமர் சொல்கிறேன், கதை ரொம்பவே அன்லாஜிக்கலாக, என்னடா ப்ராக்டிக்கலாக இப்படிலாம் நடக்குமா இல்லை நமக்கு அமையிலேயே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இது ஜஸ்ட் அ ஸ்டோரி, ஃபிக்ஷனல். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுட்டே கதை கேளுங்க, இல்லைனா நம்ம தான் பயங்கரமாக ஹர்ட் ஆகும். சரி, இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா நம்ம ஹீரோவை பிடிச்சிரும். ஸோ இந்த பொண்ணு வந்து ஹக் பண்ண கரெக்டாக அந்த டைமில் வந்து அவன் தங்கச்சியும் இதை பார்த்துருவா. கதை இங்கேயே ஸ்டாப் ஆகுது. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு வாவ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே கதை, இது வந்து ஒரு லவ் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, பாடுறா நம்ம டிபார்ட்மெண்ட்டோட அடுத்த அழகான பொண்ணு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த இன்னொரு பொண்ணும் வருவா. பார்த்தா அது வந்து நம்ம ஹீரோவோட தங்கச்சி தான். அவளும் வந்து டைரெக்டாக வந்து ஹக் பண்ண 2 பொண்ணுங்களும் 2 கையும் பிடிச்சிட்டே நடந்துட்டு வரும். காலேஜில் இருக்கிறவன்லாம் வயிற்றெரிச்சலோடு பார்த்துட்டு போவான். ஏன்னா வந்து அந்த 2 பொண்ணுங்க தான் அந்த காலேஜில் இந்த வருஷம் சேர்ந்தா ரொம்ப அழகான பொண்ணுங்க. அது என்னடா ஒரு பையன் கையை பிடிச்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவன்லாம் வயிற்றெரிச்சலில் பார்த்துட்டு போவான். ஸோ இவங்க இப்படி நடந்து போய்கிட்டு இருக்க ஆப்போசிட்டில் இன்னொரு பொண்ணு வருவா. அந்த பொண்ணை பார்த்த உடனே இவன் இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு ஹீரோ நினைக்க, அந்த பொண்ணும் இவனை பார்த்த உடனே டைரெக்டாக வந்து ஹக் பண்ணிவிட்டு நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. கூட இருக்கிற 4 பேரும் இது என்னடா புது ஸ்டோரி, அந்த பாப்கார்னை எடு அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்க உட்காந்துருவாங்க. இவங்க ஸ்டோரி எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஸ்கூலில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த பொண்ணு என்னன்னா ஸ்கூலில் வந்து ஒரு புள்ளி கேங் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கேங்கில் இருக்கக்கூடிய பொண்ணு. நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸை வந்து அந்த பொண்ணோட கேங் வந்து கலாய்க்க, இவங்க இப்படிலாம் கலாய்க்கக்கூடாது, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பேச போயிருப்பான். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அங்கே வந்து பார்த்துருவான் இதை. அவன் வந்து எப்படின்னா பயங்கரமான ஸ்கூல்லேயே இந்த ரவுடி பசங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பையன். அவன் வந்து என்னடா ஏன் ஆளுக்கிட்ட உனக்கு எனக்கு கடலை வேண்டிய கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்ட, இவன் வந்து அவன் சும்மா தான்டா பேச வந்தான் அப்படின்னு சொல்ல, என்ன புதுசு ஆள் பார்த்துட்டியா, லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கிட்ட சண்டை கேட்குருவான். ஈவினிங் வந்து அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை ஆயிரும். அந்த ஃபைட்டு அந்த பேட் பாய்க்கும் அந்த புள்ளி பொண்ணுக்கும் வந்து சண்டை நடந்துகிட்டு இருக்கும். கரெக்டாக இவன் அப்போ தான் கிளாஸ்க்குள்ளே போவான் எதையோ எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பொண்ணெல்லாம் அடிக்கிறது ரொம்பவே தப்பு அப்படின்னு நியாயம் பேச, நீங்கள் சமத்தியாக வாங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போவான் அந்த வந்து பேட் பாய். நம்ம ஹீரோ இப்போவும் அடி வாங்கிட்டு தான் வருவான் நம்ம நினைப்போம். ஆனால் அதுதான் இல்லை, திருப்பி வந்து அடிச்சிடுவோம். மூக்கில் அங்கே கொல ரத்தம் வந்துடும். எப்பட்றா இவன்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க, அடி வாங்கி ரத்தம் வந்த உடனே அந்த பையனுக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிடும், அங்கேருந்து ஓடி போயிடுவான். ஸோ அதுக்கப்புறமா அந்த புள்ளி பொண்ணும் வந்து நம்ம ஹீரோவும் உட்காந்து பேசுவாங்க. எப்படி உனக்கு ஃபைட்லாம் தெரியும் அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஃபைட்டுக்கு போயிருந்தேன், ஆனால் என்னால் ஃபைட் பண்ண முடியல, அதிலேருந்து தான் நான் வந்து ஃபைட்டிங் கற்றுக்கிட்டேன், அதை தான் இங்கே வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அப்படி வந்து இவங்க பேசிக்கிட்டே இருக்க, ஆமாம் நீ எதுக்கு வந்து அந்த பையன் கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்க அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை அவன் வந்து நல்லாவே ஃபைட் பண்ணுவான், ஸோ அதனால் வந்து கூலாக இருந்துச்சு, அதனால் லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப, என்னை பார்க்க உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்பா. இல்லை அப்படிலாம் கிடையாது, எப்போவுமே ஃபீமேல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மேல் தான் அட்ராக்ட் ஆகும், ஸோ அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப இப்படியே கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கும். அதில் வந்து அந்த பொண்ணுக்கு இந்த பையனை ரொம்பவே பிடிச்சி போயிடும், நம்ம ஹீரோ ரொம்பவே பிடிச்சி போயிடும். ஸோ அப்படின்னு அவன் கிஸ் பண்ண, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண வர, அங்கே கதையில் இருக்க இப்போ நேரில் இருக்க அந்த 2 பொண்ணுங்களும் என்னது அப்படின்னு எழுந்திருப்பாங்க. வெயிட் கிஸ்ஸெல்லாம் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைக்கு மறுபடியும் கன்டினியூ பண்ணுறாங்க. அன்றைக்கி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, கிஸ் பண்ண வரப்போ அந்த பொண்ணை தள்ளிட்டு, நம்ம வந்து இன்னும் வந்து ஒரு 1/2 hour கூட ஒழுங்காக பேசலாம், அதுக்குள்ளே நீ வந்து இந்த முடிவெல்லாம் எடுக்காது, தப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கூலும் முடிஞ்சிடும். இவங்க வந்து டிஃப்ரெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவன் வந்து இங்கே இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த பொண்ணு அந்த புள்ளி பொண்ணு வந்து என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா, காலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்து இந்த காலேஜில் வந்திருப்பா. கதை முடிகிறப்ப
நம்ம மறுபடியும் லவ்வை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்க, கூட இருக்க 2ம் என்னது என்ன இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வைக்கிற, இவங்க எங்கே சண்டை போட நம்ம ஹீரோ அப்படி நைஸாக நழுவ பார்ப்பான். எங்கடா நீ போகிற அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் துரத்திட்டு போவாங்க. கூட இருக்க அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் இப்போ நம்ம எந்த நிலமையில இருக்கோ அதே நிலமையில இருப்பாங்க. இந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனுக்கு போனால் அந்த நம்ம தங்கச்சி இருப்பா இல்லையா, அவள் வந்து ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. அங்கே வர பசங்க எல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நம்மளுக்கு கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்க, இவளும் வந்து என்ன அதை வந்து எப்படி ரிஃப்யூஸ் பண்ணணும்னு தெரியாமையே கொடுத்துக்கிட்டு இருப்பா. அங்கே கூட வேலை பார்க்குற பையன் தான் வந்து அப்பப்போ வந்து காப்பாற்றிடுவான். ஓனர்கிட்ட ஏன் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் நீங்கள் வேலைக்கு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, அவளால் தான்ப்பா கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பேச, இப்படியே வந்து போயிட்டுருக்கும். ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தன் வந்து சிகரெட் சாங் வந்து வந்திருப்பான். ஸோ அது வந்து ஐடி கேட்க ஐடி காட்டாமல் வந்து என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, அவன் வந்து அங்கேருந்து பணத்தை மட்டும் தூக்கி போட்டுட்டு ஓடிடுவான். ஸோ ட்ராமாஸ் பார்க்குற நிறையா பேருக்கு தெரியும். கொரியன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் வந்து 18 இயர்ஸ் தாண்ட கழிஞ்சு தான் சிகரெட்ஸோ இல்லை ஆல்கஹாலோ வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. மைனஸ்னால் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஏஜ் பார்க்குறதுக்காக அவங்க வந்து ஐடி கேட்பாங்க. அது கொடுத்து தான் வந்து வாங்க முடியும் அந்த மாதிரி. ஸோ அந்த பையன் வந்து ஐடி காட்டாமல் வாங்கிட்டு போயிடுவான். வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணிடுவான்னா, கடமையிலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான். மைனஸ்க்கு வந்து என்ன பண்ணுவோம், சிகரெட்ஸ் வந்து விற்கிறாங்க அந்த கடையில் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன ஆகும்னா, கடையை வந்து 3 மாதம் க்ளோஸ் பண்ண நோட்டீஸ் வந்திருக்கும். ஸோ எல்லோரும் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்க, இந்த பொண்ணு நடந்ததுக்கு நம்ம தான் காரணம்னு அந்த ஓனருக்கு என்ன பணமும் கொடுப்பான். அவனும் லம்பாக கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுப்பான். இந்த சிச்சுவேஷன் முடிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பையனை பார்க்க, ஒன்றால் தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு, மரியாதையாக வந்து உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இவன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சண்டைக்கு போக, இதை பார்க்குற ஹீரோ வந்து அடிக்கிறதுக்கு கை வாங்க போவான். அப்போ வந்து கடையில் வேலை பார்க்குறவன் வீடியோ ஃபுட்டேஜ் காட்டி அந்த பையனை மிரட்ட, அந்த சின்ன பையன் அங்கேருந்து ஓடி போயிடுவான். அந்த கடையில் வேலை பார்க்குற பையனை, உனக்கு அறிவே கிடையாது, இப்படி தனியாக வந்து அந்த பையன்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, யாரையும் கூட்டிகிட்டு வர மாட்டியா, என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த, இதை பார்க்குற ஹீரோ, நீ ஆடுறா ஏன் தங்கச்சி மிரட்ட அப்படின்னு சொல்லிட்டு எகிருவான். ஸோ இவங்க 2 பேரும் முறைக்க அங்கேருந்து அந்த பொண்ணு சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிடுவான். மறுபடியும் இந்த சீனுக்கு வந்தால் இங்கே 3 பேரும் கையை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டுருப்பாங்க. மறுபடியும் ஒரு பிஜிஎம் வந்து கேட்கும். என்னடா மறுபடியும் ஹீரோயின் என்ட்ரிக்கான பிஜிஎம்மாக இருக்குது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் பேன்னு முழிப்பாங்க. பார்த்தா அங்கே ஒரு பையன் வந்து நம்ம ஹீரோவை பார்த்த உடனே, உங்களை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு வந்து ஹக் பண்ணுவான். என்னடா நடக்குதுன்னு அப்படின்னு எல்லோரும் வியப்பாக பார்க்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை பற்றி, நீங்கள் தான் வந்து இந்த காலேஜ்லேயே வந்து அழகான 3 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் வந்து எனக்கு எப்படியாவது கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நம்ம ஹீரோ வந்து முடியாது எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கற்றுத்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. சரி ஃபஸ்ட் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு கேட்குதா, உனக்கு எதாவது பிடிச்ச பொண்ணு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு பொண்ணை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவான். சரி வாங்க கதையை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பாப்கார்ன் எடுத்துகிட்டு வந்து உட்காருவாங்க. இங்கே கதை ஸ்டார்ட் ஆகும். ஸோ இவன் இந்த பொண்ணை எப்படி மீட் பண்ணியிருப்பான் அப்படின்னா, நம்ம எங்கள் வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கே ஒரு ஆப் இருக்கும் பேசுகிறதுக்காக. ஸோ அதில் வந்து ஒரு கேமிங் கன்சோல் வந்து விற்கிறதுக்காக கொடுத்துருப்பான். அதை வந்து கொடுக்குறதுக்கு தான் வந்திருப்பான். அப்போ தான் வந்து இந்த பொண்ணை பார்ப்பான். ஸோ அந்த பொண்ணுக்கு கேமே விளையாட தெரியாது, எனக்கு சொல்லித் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இவனும் சொல்லிக் கொடுப்பான். அதுக்கு பதிலாக அவளும் ஒரு லாலிபப்பை கொடுத்துட்டு போவாள். ஸோ அவனுக்கு வந்து அப்போவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து நெக்ஸ்ட்டு மீட்டிங் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இவன் வந்து அவன் ஃப்ரெண்டோட வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த காலேஜில் படிக்க இன்னொரு 2 பொண்ணுங்க வந்து கேவலமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப கேவலப்படுத்துவாங்க. குட்டையாக ஷார்ட்டாக இருக்கான், பொண்ணுங்களே பயங்கர ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. பின்னாடியே வந்து இந்த புது பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த புது பொண்ணு வந்து ஹாய் ஒப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்காரும். அந்த 2 பொண்ணுங்களும் இது நம்ம டிபார்ட்மெண்ட்டோட ரொம்ப அழகான பொண்ணு இல்லை, இவ இங்கே என்னடா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அப்போ நான் அந்த புது பொண்ணு சொல்லும், நீ என் பாய் ஃப்ரெண்ட் வந்து இப்படிலாம் பேசக்கூடாது, ஒழுங்கு மரியாதை சாரி சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணுங்களும் சாரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடும். அப்போ இவன் சொல்லுவான், இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் எனக்கு வந்து பழகிருச்சு, எல்லோரும் வந்து எப்படி தான் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் வந்து அப்படிலாம் நினைக்காதீங்க, நீங்கள் ரொம்பவே க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேரையும் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுவா. ஸோ அப்போலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த கதையை கேட்குற அந்த கேங் எல்லாமே அப்போனா சக்ஸஸ் ரேட் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரி அந்த பொண்ணுக்கிட்ட நீ எப்போ கடைசியாக பேசின அப்படின்னு கேட்குறப்ப, அது 1 மாதம் ஆயிடுச்சு, அவளோட அக்கௌண்ட் வந்து டெலீட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் அவங்ககிட்டேருந்து எந்த ஒரு மெசேஜும் வரல அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நமக்கு ட்ரைனிங் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. என்னென்னா பொண்ணுங்களுக்கு வந்து ரிச்சான பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுத்து விடுவாங்க.
அவனும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பயங்கர ரிச்சான காரு, கோட் சூட்டு, கண்ணாடிலாம் போட்டுட்டு அந்த பொண்ணு முன்னாடி உட்காந்து பயங்கரமா பந்தா விட்டுக்கிட்டு இருப்பான். ரொம்பவே வியர்டா இருக்கும் அந்த பொண்ணுக்கு இத பார்க்குறப்ப. "நீ என்ன இவ்வளோ பயங்கர வியர்டா பேசுற? எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்றப்ப, "ஏன் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்பதான் அவன் சொல்லுவான் என்னதுன்னா, "இல்ல உன்கிட்டேருந்து மெசேஜ் வந்தே 1 மந்த் ஆயிடுச்சு. யாருமே என்ட்ட இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாலாம் இருக்க மாட்டாங்க. நீயும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க விரும்பலையோன்னு நெனச்சேன். அதனால தான் இப்படி வந்து உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்ப, "ஏன்னா மெசேஜே வரலையா? ஆனா நான் உன் நம்பருக்கு நான் ட்ரை பண்ணேன். எனக்கு கிடைக்கவே இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்ல, அப்பதான் ஓகே இவன் வந்து அத ஸ்பேம்ல இருந்திருக்கும். இவன் வந்து பார்த்துருக்க மாட்டான். கடைசியா அந்த பொண்ணு நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிரும். ஸோ இத கட் பண்ணி அடுத்த சீன் போனா, நம்ம ஹீரோ தங்கச்சி இருக்கா இல்லையா? அவள பார்க்குறதுக்காக ஒரு பையன் வந்து வந்திருப்பான். "யாரு நீ?" அப்படின்னு கேட்குறப்ப, "இல்ல நான் அவளோட ஃப்ரெண்டு" அப்படின்னு சொல்ல, "ஓகே பாப்கார்ன் எடுங்க, கதை கேட்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காருவாங்க. ஆனா இந்த டைம் வந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆகி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு மாறி இருப்பாங்க. சரி எல்லாம் கதைய ஸ்டார்ட் பண்ண, இது எப்போ நடக்கும் அப்படின்னா, இவ அமெரிக்கா போயிருப்பா இல்லையா? கொஞ்ச நாள்லயே என்ன பண்ணியிருப்பான்னா, கொரியா ரிட்டர்ன் ஆயிருவா. அப்போ ஒரு ஸ்கூல்ல வந்து படிச்சுட்டு இருந்திருப்பா. இந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்து மிலிட்ரியில இருந்திருப்பான். ஸோ இந்த ஸ்கூல்ல படிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, தெரிஞ்ச விஷயம் நம்ம தங்கச்சி வந்து ரொம்பவே அழகா இருப்பாங்க. ஸோ பசங்க எல்லாருக்குமே இவன் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதே கிளாஸ்ல தான் வந்து இந்த பையனும் படிச்சுட்ருப்பான். வந்து ஸ்பெக்ஸ் போட்டு வச்சிருப்பான். ஸோ ஸ்பெக்ஸ் காய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த கண்ணாடி போட்டிருக்க பையன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, ரொம்ப அமைதியான ஷையான பையன். ஸோ அந்த ஸ்கூல்ல இருக்கவங்கலாம் வந்து புல்லி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. காசு கொடு, காசு கொடுன்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல நம்ம தங்கச்சி வந்து போய் "உங்களுக்கு காசு தேவைப்படுதா? நான் வேணா குடுக்கட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த புல்லி கேங்கில இருக்க பொண்ணு ஆர்வமா வாங்குவா. அந்த பையன் வந்து "இல்ல வேணாம் நீ வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. ஏன்னு ரீசன் நமக்கே தெரியும். ஏன்னா வந்து எல்லாருக்குமே நம்ம இந்த பொண்ண வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால தான். ஸோ இத கேட்குற அந்த புல்லி கேங்கில உள்ள பொண்ணுக்கு ரொம்பவே காண்டாயிரும். ஏன்னா அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. ஸோ சண்டை போட்டு அவங்க பிரேக்கப் ஆக, "இதுக்கெல்லாம் நீ தான் காரணம். இந்த ஃபேஸ் தான் காரணம்னு" சொல்லிட்டு கத்தியால குத்த வருவா. கரெக்ட்டா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கண்ணாடி போட்ட பையன் வந்து அந்த கத்திய தடுத்து பிடிச்சாரு. இவன் கையில கீறல் விழுந்துரும். அந்த பொண்ணு பயத்துல அங்கேருந்து ஓடிரும். இதுக்கப்புறமா இவங்க வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இந்த கண்ணாடி போட்ட பையனுக்கு நம்ம தங்கச்சி ரொம்பவே பிடிக்கும். ஆனா வந்து அந்த ஸ்கூல்ல எல்லாருக்குமே தெரியும். நம்ம தங்கச்சிக்கு வந்து ஒரு லவர் இருக்கான். அந்த லவர் வந்து மிலிட்ரியில ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். ஸோ அதனால இவன் வந்து அதையும் எதுவுமே சொல்லிக்க மாட்டான். "உனக்கு பிடிச்சிருக்கு" அப்படிங்கிறது எதுவுமே சொல்லிக்க மாட்டான். இந்த பொண்ணு வந்து தங்கச்சி வந்து கொஞ்ச நாள் தான் வந்து இங்க படிச்சிருப்பா. மறுபடியும் வந்து அமெரிக்கா வந்து ரிட்டர்ன் ஆயிருவா. ஸோ இப்போ காலேஜ் இவங்க வந்து ஜாயின் பண்ணதுலேருந்து இந்த பொண்ண பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவன் வந்து சியோல் வந்திருப்பான். ஆக்சுவலா இவனோட யுனிவர்சிட்டி அது எங்க இருக்கும் அப்படின்னா, புஷன்ல இருக்கும். ஸோ அதனால இந்த கதை எல்லாமே சொல்லிட்டு, "அவள நல்லா பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டயும் சொல்லிட்டு, அங்கேருந்து பாய்ன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். இந்த சீன் முடிச்சா அடுத்த சீன் ஆரம்பிச்சா, நம்ம தங்கச்சி இருப்பா இல்லையா? அவள் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு வந்து மேக்ஸ் டியூஷன் வந்து எடுத்துக்கிட்டு இருப்பா. அவனும் எக்ஸாம் எக்ஸாம் வந்து பக்கத்தில் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாமில் "நான் நல்ல மார்க் எடுத்தால் என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு கேட்குறப்ப, "நீ என்ன கேட்டாலும் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி சொல்ல, சரி நான் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். சரி அந்த தங்கச்சி என்ன சொல்லிடுவான்னா, ஓகே நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிடுவா. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து அவங்க ஸ்கூலில் உள்ள சீனியர்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ராகிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவன் அந்த நாளில் தான் வந்து நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருப்பா. ஸோ அதே நேரத்தில் இவங்க எல்லோரும் வந்து என்னென்னா ட்ரிபிள் டேட் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டுருப்பாங்க. எங்களாலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி வந்து என்ன பண்ணியிருப்பான்னா, அந்த சின்ன பையனை பார்க்கறதுக்கும் வந்திருப்பா. இவன் நான் பார்ட் டைம் இப்போ போகிறா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற 2 பொண்ணுங்களும் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ட்ரிபிள் டேட்க்கு போயிடுவாங்க. இங்கே வந்தா இங்கே வந்து புல்லி பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா? "என்ன பண்ணுறீங்க அந்த பையனை?" அப்படின்லாம் கேட்குறப்ப, அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, நம்ம தங்கச்சி வந்து புல்லி பண்ண ஆரம்பிப்பாங்க. கரெக்டாக பின்னாடியே நம்ம 2 பொண்ணுங்க வந்திருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து மூஞ்சி அடிச்சு உடச்சி அனுப்பி விட்ருவாங்க. அப்படியே இந்த ட்ரிபிள் டேட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, அங்கே வந்திருந்த ஒரு பொண்ணுக்கு வந்து நம்ம ஹீரோவை ரொம்பவே பிடிச்சி போயிடும். "நீ ரொம்பவே நல்ல பையனாக இருக்க, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்தடுத்த டேட்டில் என்ன நடக்க ஆரம்பிச்சிருவோம்னா, ஒவ்வொரு பொண்ணாக வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்க. 3 பொண்ணுங்களுமே ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து யாரை வந்து செலக்ட் பண்ணுறதுன்னு வந்து இவனுக்கு வந்து குழம்பி போயிருப்பான். யாருமே செலக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தி வந்து தங்கச்சியாக இருந்திருப்பா.
ஏன்னா வந்து தங்கச்சியோட ஃப்ரெண்டாக இருந்திருக்கும், இன்னொன்று இவனோட ஃப்ரெண்டாக இருந்திருக்கும். 3 பேத்துல யாருமே சூஸ் பண்ணனே தெரியாது. பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்து போயிட்டுருப்பான். அப்போ வந்து அந்த டேட்டில் மீட் பண்ணாலே அந்த பொண்ணு வந்து பேசுவா. ஸோ அந்த டேட்டுக்கு வந்த பொண்ணு என்ன சொல்லுவா அப்படின்னா, "நீ ஆக்சுவலாக 3 பேரில் யாரையும் சூஸ் பண்ண தேவையே கிடையாதே" அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுவா. ஸோ இதை வந்து எல்லாருமே பார்த்துருவாங்க. பார்த்த உடனே நீ 3 பேத்துல யாராவது ஒரு ஆளை இன்றைக்கே சூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல, ஓகே நான் சூஸ் பண்ணுறேன். நீ என்னோட நல்ல ஃப்ரெண்டு, நீ என்னோட சிஸ்டரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால் என்னோட க்ளோஸ் சிஸ்டர், நீ நம்ம இப்போ ஃபேமிலி இல்லைனாலும் நீ என்னோட எட்டர்னல் சிஸ்டர். அதனால் நான் உங்கள் 3 பேத்துல யாருமே சூஸ் பண்ணல. ஏன் நம்ம 3 பேரும் ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்க, அப்படின்னு எல்லோரும் பார்ப்பாங்க. அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிஞ்சு அந்த 3 பொண்ணுங்களும் நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க, இந்த கதையை வந்து அவன் வந்து ஒரு டைரக்டர்கிட்ட கொடுக்க, அவங்க மூஞ்சிலேயே அடிப்பாங்க. என்ன கதை இது, இதெல்லாம் பார்த்தா எவனாவது தேட்டர் பக்கம் வருவானா, படம் ஓடவே ஓடாதுடா, என்னடா கதை எழுதி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. இப்போ தான் நமக்கே சொல்கிறாங்க இது ஒரு கதை அப்படின்னு. இப்போ தான் உங்களுக்கெல்லாம் ஆத்ம திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஒரு வழியாக இதெல்லாமே கதை சரின்னு சொல்லிட்டு அந்த அவமானத்தெல்லாம் வாங்கிட்டு வெளியே நடந்து வருவான். வர வழியில் வந்து அந்த புள்ளி பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு வந்து நிற்பா. அந்த பொண்ணு என்னன்னா அவள் பாய் ஃப்ரெண்டோட அந்த பையனோட சண்டை போட்டுட்ருப்பா. இவன் போய் ஹெல்ப் பண்ணலான்னு எடுத்து வைப்பான். அதுக்குள்ளே அவளே ஒரு பல்லார்னு ஒரு அறையை விட, என்ன நீ சட்டுன்னு அரைஞ்சிட்ட அப்படின்னு அந்த பையன் அழுவான். அப்படியே சமாதானம் பண்ணிட்டு 2 காதல் ஜோடிகளும் அப்படியே நகர்ந்து போயிடுவாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தா இவ தங்கச்சியோட ஃப்ரெண்டுன்னு ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லையா, அந்த பொண்ணு வந்து லென்ஸை தேடிட்டு இருப்பான். சரி இவன் ஹெல்ப் பண்ணலான்னு பக்கத்தில் போவான். அதுக்குள்ளே அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து ஹெல்ப் பண்ணி 2 பேரும் அங்கேருந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்தால் அவங்க அம்மா வந்து நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், இதுதான் அவனோட ஸ்டெப் ஃபாதர் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டெப் ஃபாதரும் வந்து அவங்க பொண்ணை கூப்பிடுவாங்க. பார்த்தா நம்ம சிஸ்டர் தான். அந்த சிஸ்டரும் ஹாய் அண்ணா, நம்ம இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும். இப்போ வந்து நிஜத்தில் வந்து அந்த பொண்ணு நல்லாவே பேசுது. சரின்னு சொல்லிட்டு இவன் வந்து வெளியே போவான். அங்கே போனால் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும். இவன் வந்து கொடை பிடிச்சிட்டு போயிட்டு இருப்பானா, கொடைக்குள்ள திடீர்னு ஒரு பொண்ணு வந்து சரி வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஐயோ வேறு கொடைக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு போக, இவன் அந்த கொடையை கொடுத்துட்டு மழையில் நனைஞ்சிட்டு போவான். அந்த பொண்ணு திருப்பி வந்து நின்று பேசும். ஸோ இதை வந்து சிஸ்டரும் பார்த்துட்டு, ஓ எங்கள் அண்ணன் நிஜத்துலேயும் நிறைய பொண்ணுங்களை மீட் பண்ணுறானா, ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு போவா. இதோட இந்த ட்ராமா இங்கே முடியுது. இது என்னடா ட்ராமா, இது என்னடா ஸ்டார்டிங், இது என்னடா எண்டிங்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. இது நான் பார்த்த ட்ராமா, எனக்கும் கொஞ்சம் வயிற்றுச்சலாக இருந்துச்சா, அதை பார்த்த உடனே அதை உங்களுக்கும் வயிறு எரியட்டுமேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்தேன். அவ்வளோதான். அடுத்த ட்ராமாவில் பார்க்குற வரைக்கும் ஹாவ் அ நைஸ் டே காய்ஸ்.